சங்கீதா சென்னைக்கு வரக்கூடாது, இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். விஜயிடம் த்ரிஷா அதிரடி கண்டிஷன். லண்டனுக்கு பறந்த போன் கால். வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றுள்ள நிலையில் விரைவில் லண்டனிலிருந்து சென்னைக்கு திரும்பி நீலாங்கரை வீட்டில் குடியேறி விடுவார் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இந்த நேரத்தில் திரைமறைவில் சங்கீதாவின் வருகையை ஒட்டி விஜய் த்ரிஷா இடையே ஒரு கடுமையான சண்டை நடந்து கொண்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது விஜயை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு நடிகையுடன் வாழ்ந்து வருவதாக அவரது மனைவி சங்கீதா தனது விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் விஜய் த்ரிஷா இடையிலான உறவு என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதாம். குறிப்பாக தயாரிப்பாளர் வருண் மணியுடனும் தனக்கு நடக்க இருந்த திருமணம் நின்ற நிகழ்வுக்கு பிறகு விஜயுடன் நெருக்கமாகி வந்தாராம் த்ரிஷா. இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் வெளியில் கசிந்ததை அடுத்து விஜயின் மனைவி சங்கீதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். த்ரிஷா வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று அவர் தடை போட தொடங்கியிருக்கிறார். இதற்கு விஜய் மறுக்கவே குடும்பத்துக்குள் புகைச்சல் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. விஜயின் பெற்றோருக்கும் த்ரிஷா வீட்டுக்கு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் என்றாலும் அவர் கேட்கவில்லையாம். இதனால் குடும்பத்துக்குள் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையிலான மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து அவர்கள் முழுவதுமாக பிரியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரு கட்டத்தில் விஜயும் த்ரிஷாவும் தனி குடித்தனம் வாழ்ந்துள்ளார்கள். குறிப்பாக சென்னையில் விஜய்க்கு இருக்கும் இன்னொரு புதிய வீட்டில் அவர்கள் அடிக்கடி சந்தித்து வந்ததோடு அங்கேயே த்ரிஷாவும் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்குள் நெருக்கமான உறவு இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சங்கீதாவை முழுமையாக வெறுத்து ஒதுக்க தொடங்கிய விஜய் த்ரிஷாவுடன் முழு நேரத்தையும் செலவிட்டு வந்திருக்கிறார். இதனால் தான் விரக்தியடைந்து அவரை பிரிந்து லண்டனுக்கு சென்றுள்ளார் சங்கீதா. அங்கு தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தவர் தனது மகளையும் அங்கேயே படிக்க வைத்திருக்கிறார். இப்படி விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வாழ்ந்து வரும்போது அவர்களுக்கிடையே சொத்து விவகாரங்களிலும் டீலிங் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சங்கீதா பிரிந்து சென்றதால் விஜயின் சொந்த மனைவியைப் போலவே த்ரிஷா மாறியிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் தனது தாயார் தனக்கு வரன் பார்த்த போதும் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் விஜயுடன் கடைசி வரை வாழ்வதாக கூறியிருக்கிறார் த்ரிஷா. ஆனால் இப்படி திடீரென்று சங்கீதா திரும்பி வருவார், விவாகரத்து மனுவை வாபஸ் பெறுவார் என்று துளிகூட நினைக்கவில்லையாம் த்ரிஷா. அதோடு விஜயும் இனிமேல் சங்கீதா என் வாழ்க்கையில் கிடையாது, நீதான் கடைசி வரை என்று அவருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த நேரத்தில்தான் திடீரென்று விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்ற சங்கீதா தற்போது விஜயின் நீலாங்கரை வீட்டிற்கு வருவதற்கு தயாராகிவிட்டார். அவர் வருவதற்கு முன்பாக அவரது மகனும் மகளும் கூட நீலாங்கரை வீட்டிற்கு வந்துவிட்டார்களாம். இதனால் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளாராம் த்ரிஷா. நான் திருமணம் செய்து கொள்வதற்கும் தடை போட்டு கடைசி வரை சேர்ந்து வாழலாம் என்று சொல்லிவிட்டு இப்போது மீண்டும் சங்கீதாவை அழைத்து வாழப்போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? 43 வயதுக்கு பிறகு நான் எப்படி இனிமேல் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று விஜயை நம்பி ஏமாந்து போய் விட்டோமே என புலம்பி வருகிறாராம் த்ரிஷா. அதோடு லண்டன் போன சங்கீதா அப்படியே போகட்டும், அவர் சென்னைக்கு வரக்கூடாது, இதற்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று விஜயிடம் மோதலில் ஈடுபட்டு வரும் த்ரிஷா லண்டனுக்கும் போன் செய்து விவாகரத்து செய்ய போவதாக நீதிமன்றம் வரை சென்றுவிட்டு இனிமேல் திரும்பி வந்தால் அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், மீண்டும் சென்னையில் வந்து குடியிருந்தாலும் விஜய் என்னுடன் தான் வாழ்வார், மீண்டும் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு நான் விடமாட்டேன் என்று சங்கீதாவுக்கும் மிரட்டல் விடுத்துள்ளாராம் த்ரிஷா. அந்த வகையில் கடைசி வரை இனிமேல் உன்னுடன் நான் இருப்பேன் என்று த்ரிஷாவுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்ட விஜய் இப்போது அவரை விடவும் முடியாமல் சங்கீதா பக்கம் முழுதாக செல்லவும் முடியாமல் தடுமாறிக்கொண்டு வருவதாக விஜய் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. அதோடு இந்த விவகாரத்தில் த்ரிஷாவுக்கு ஆதரவாக சில நடிகர் நடிகைகள் முதலமைச்சர் விஜயை தொடர்பு கொண்டு உங்களையே நம்பியிருந்த த்ரிஷாவை கைவிட்டு விடாதீர்கள், உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தபோது நீங்கள் தான் த்ரிஷாவை முழுமையாக உங்கள் பக்கம் இழுத்தீர்கள், அவரது திருமணத்தையும் தடுத்து நிறுத்தினீர்கள், அப்படி இருக்கும்போது திடீரென்று உங்கள் மனைவி திரும்பி வந்துவிட்டார் என்பதற்காக இத்தனை நாளாக உங்களையே நம்பியிருந்த த்ரிஷாவை கைவிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விஜயிடம் த்ரிஷாவுக்கு ஆதரவாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாணவர் போராட்டம் சீசன் 2 மீண்டும் களமிறங்கும் கரப்பான் பூச்சி கட்சி, உஷாராகும் டெல்லி பாஜக. கடந்த மாதம் டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். இந்த போராட்டத்தில் காங்கிரசுடன் பல சமூக விரோத அமைப்புகளும் கலந்து கொண்டதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டார். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்ட நிலையில் தற்போது மீண்டும் டெல்லியில் உள்ள
அதே ஜந்தர் மந்தர் பகுதியில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த கரப்பாம்பூச்சி கட்சி தீவிரம் காட்டி வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் அபிஜித்தை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளும் இளைஞர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர், மாணவர் போராட்டம் ஜந்தர் மந்தர் சீசன் 2 விரைவில் தொடங்கப் போகிறது என்று ஒரு பதிவிட்டுள்ளார். இது டெல்லி அரசியலில் அடுத்த புயலை கிளப்பியுள்ளது. இந்த முறை கிராமப்புற பள்ளிக்கூடங்களில் சரியான கல்வி வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்ற விஷயத்தை கையில் எடுத்து இந்த போராட்டத்தை கரப்பாம்பூச்சி கட்சி முன்னெடுக்கப் போகிறதா? இதற்காக பொதுமக்களிடத்தில் சுதந்திர தினத்திலிருந்து அவர்கள் கருத்து கேட்கவிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு சுதந்திர தினத்தன்று அவர்கள் மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் அவர்கள் தன்னார்வலர்கள் கூட்டம் நடத்த முன்பதிவு செய்திருந்த அரங்கை கொடுக்கக்கூடாது என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே தங்களது ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு அரங்கம் கிடைக்காமல் கரப்பான்பூச்சி கட்சியினர் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இப்படி அடுத்தடுத்து மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி தங்களது கரப்பான்பூச்சி கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிவிட வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் அபிஜித் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை இப்படி ஒரு இளைஞர் அமைப்பினர் தங்களுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் சந்திப்பு என நடத்தி வருவது டெல்லி அரசியலில் புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் செயல்பாட்டுக்கு எதிராக காய் நகர்த்தி வருவதாகவும் அவர்கள் மீண்டும் போராட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு யாரும் தங்களது இடங்களை கொடுத்து உதவக்கூடாது என்று டெல்லி பாஜக வட்டாரங்களிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அபராதம் போடுவதா? அமைச்சர் விக்னேஷுக்கு எதிராக களமிறங்கிய மதுபான ஆலைகள். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை விநியோகம் செய்யும் சில தனியார் மதுபான ஆலை நிறுவனங்கள் திரைமறைவில் ரகசிய முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளன. அதாவது அரசு கொள்முதல் ஆணை வழங்கும் அதிகாரப்பூர்வ பெட்டிகளோடு கூடுதலான பெட்டிகளையும் ஏற்றி அனுப்பியுள்ளார்கள். இதன் மூலம் அவர்கள் தமிழக அரசுக்கு வரவேண்டிய பல கோடி ரூபாய் வரிப்பணத்தை ஏமாற்றி சட்டவிரோதமாக லாபம் பார்த்து வந்துள்ளார்கள். இந்த விவகாரத்தை தற்போது தமிழக அரசின் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கும் விக்னேஷ் கண்டறிந்ததை தொடர்ந்து இப்படி அரசுக்கு வரவேண்டிய வருவாயை ஏமாற்றி வந்த நிறுவனங்களுக்கு ஒரு வாரம் மதுபானம் விநியோகிப்பதற்கு தடை விதித்ததோடு 1.8 கோடி அபராதமும் விதித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் காரணமாக நீண்ட காலமாக இதுபோன்று முறைகேடு செய்து கோடி கோடியாக லாபம் பார்த்து வந்த தனியார் மதுபான ஆலை அதிபர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இதன் காரணமாகவே தற்போது டாஸ்மாக் துறை அமைச்சரான விக்னேஷுக்கு எதிராக திமுகவை சேர்ந்த சில தனியார் மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று கூடி போர்க்கொடி பிடித்துள்ளன. அதோடு அமைச்சர் விக்னேஷ் இந்த இலக்காவில் இருந்தால் தங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்பதால் கோட்டையில் தங்களுக்குள்ள அதிகார பலத்தை வைத்து அமைச்சர் விக்னேஷ்க்கு எதிரான நடவடிக்கையில் மது ஆலை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் பின்னணியில் அவர்கள் இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமைச்சர் விக்னேஷால் எளிதில் மதுபான ஆலை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துவிட முடியாது என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களின் பின்னணியில் இருந்த ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் தற்போது அமைச்சர் விக்னேஷ்க்கு எதிராக திரும்பிவிட்டார்களாம். அதனால் இந்த முறைகேடான மதுபான ஆலை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அமைச்சர் விக்னேஷ்க்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கோட்டை வட்டார தகவல் தெரிவிக்கின்றன.